இந்தியா தான் சர்க்கரை வியாதியில உலகத்திலே முதலிடத்துல இருக்கு. இந்தியால கிட்டத்தட்ட 10.1 கோடி மக்கள் சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது 2023ல எடுத்த சர்வே. அதே நேரத்துல 13 கோடி மக்கள் ப்ரீ டயபெட்டிக்ல இருக்காங்க. அதாவது இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துல அவங்க எல்லாருமே டயபெட்டிக்கா மாறிடுவாங்க. நகரத்துல வாழக்கூடிய மக்கள்ல 25% மக்கள், கிட்டத்தட்ட மக்கள் தொகையில கால்வாசி மக்கள் சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சர்க்கரை வியாதியை பத்தி நமக்கு ஒரு பொய் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா லைஃப் லாங் நீங்க சர்க்கரை நோயாளியா தான் இருக்கணும், அதிலிருந்து மருந்துகள் இல்லாமல் மீண்டு வர முடியாது அப்படிங்கிறதா நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி கிடையாது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்தியா தான் சர்க்கரை வியாதியில் உலகத்திலே முதலிடத்தில் இருக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 10.1 கோடி மக்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது 2023ல் எடுத்த சர்வே. அதே நேரத்தில் 13 கோடி மக்கள் ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்காங்க. அதாவது இன்னும் ஒரு 2, 3 வருஷத்தில் அவங்க எல்லாருமே டயபெட்டிக்காக மாறிடுவாங்க. நகரத்தில் வாழக்கூடிய மக்களில் 25% மக்கள், கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் கால்வாசி மக்கள் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த சர்க்கரை வியாதியை பற்றி நமக்கு ஒரு பொய் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா லைஃப் லாங் நீங்கள் சர்க்கரை நோயாளியாக தான் இருக்கணும், அதிலிருந்து மருந்துகள் இல்லாமல் மீண்டு வர முடியாது அப்படிங்கிறதா நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ நம்மளுடைய கல்லீரலில் கொழுப்பு தேங்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும்போது தான் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வருது. நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேட்டி லிவர் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ லிவரில் ஃபேட்டு ஸ்டோர் ஆகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. ஸோ அப்போது நம்மளுடைய பேன்க்ரியாஸ், அதாவது கணையம் அதிகமான அளவுக்கு இன்சுலினை சுரக்குது. ஸோ இந்த இன்சுலின் நிறைய சுரந்தாலும் நம்ம செல்களால் அதை உணர்ந்து செல்களுக்குள்ளே குளுக்கோஸை கொண்டு போக முடியலை. எப்படி கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிஞ்சதோ அதே போல் நம்முடைய கணையத்தை சுற்றியும் பேன்க்ரியாஸை சுற்றியும் கொழுப்பு படிய ஆரம்பிக்கும் பொழுது தான் நமக்கு சர்க்கரை நோய் வர ஆரம்பிக்குது. இது ரெண்டுமே மாறி மாறி நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கண்டிஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரீ டயபெட்டிக்கில் தான் இருப்போம். இந்த கொழுப்பை குறைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம், கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிப்பும் குறைஞ்சிருது, பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் குறைஞ்சிருது. இதனாலே நம்மளால் சுகரை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்திருக்கு. ஸோ சுகரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக சுகர்லேருந்து வெளியில் வர்றதுக்கான 10 வழிமுறைகளை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் விஷயம் ஃபைன் கார்போஹைட்ரேட், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்வீட்ஸு, நிறைய சுகர் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக நான் சுகர் போட்டுக்கிறேன், இல்லை ஒரே ஒரு கேக் சாப்பிட்டுக்கிறேன், இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுடைய சுகர் இம்மீடியட்டாக ஸ்பைக் ஆகும் பொழுது தொடர்ந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொழுப்பாக அது படிய ஆரம்பிக்கும். ஃபைன் கார்போஹைட்ரேட் நம்ம சொல்லுவோம், நேக்கடு கார்போஹைட்ரேட்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெறும் இட்லி சாப்பிட்றது, இல்லை இட்லி தோசை சாப்பிட்றது, அதே மாதிரி சாதம் நிறைய சாப்பிட்றது, காய்கறிகள்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி சாப்பிட்றத நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வரும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் உணவு சாப்பிட்றதே ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் சாப்பிடணும். முதல்ல புரோட்டீன் எடுத்துக்கோங்க, பயறு வகைகளோ இல்லை வேக வச்ச கோழி முட்டையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டாவதாக காய்கறிகள் வேக வச்சு எடுத்துக்கோங்க, நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க. மூணாவதாக நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம், நீங்கள் எடுத்துக்கூடிய இட்லியோ தோசையோ எடுத்துக்கலாம். இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சுகர் 37% வரைக்குமே குறையும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மதிய உணவுலையுமே நிறைய காய்கறிகள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாதம் சாப்பிட ஆரம்பிங்க. அந்த சாதமும் பாரம்பரிய அரிசி வகைகளில் செஞ்சுருந்ததுன்னா ரொம்பவே நல்லது.
3வதாக நைட்டு டின்னரை சீக்கிரமாகவே வந்து எடுத்துக்கோங்க. நைட்டு நீங்கள் ஒரு 7 மணிக்கெல்லாம் உங்களோட ஃபுட்டை எடுத்துகிட்டு காலையில் 7 மணி வரைக்கும் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புல ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உடம்புல எக்ஸசிவாக இருக்கக்கூடிய சுகர் தான் வந்து யூஸ் ஆகும். அந்த சுகரும் முழுசாக குறைஞ்ச பிறகு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு, முக்கியமாக கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே வந்து உடம்புக்கு தேவையான சக்தியாக வந்து மாற்றப்படும். ஒரு 12 ஹார்ஸ் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளாக நீங்கள் நைட்டு சீக்கிரமாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு அப்புறமா உங்களுடைய காஃபியோ இல்லை வந்து நீங்கள் நார்மலாக என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. 4வதாக சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வந்து மெதுவாக நடங்க. சாப்பிட்ட பிறகு நீங்கள் நடக்கும் பொழுது இந்த சுகர் ஸ்பைக் ஆகிறதுக்கு உங்கள் உடம்புக்கு இன்சுலின் வந்து தேவை இருக்காது. ஸோ நீங்கள் நடக்கிறதுனால நேரடியாக தசைகளுக்கு வந்து அந்த சுகர் போயிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்சுலினோட தேவை குறையிறதுனால உடம்புல கொழுப்பாக அது வந்து மாறாது. 5வதாக வாரத்தில் 3 நாளாவது தசைகளுக்கு பயிற்சி கொடுங்க. ரெகுலராக வாக்கிங் போகிறேன் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் தசைகளுக்கான சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் வந்து இருக்குது. இந்த தசைகளுக்கு பயிற்சி பண்ணும் பொழுது நீங்கள் வேலை செய்யாத போது வாக்கிங் போகாத போதும் உங்களுடைய தசைகளில் வந்து இது குளுக்கோஸ் எரிக்கப்படுறதுனால சுகரோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். 6வதாக காலையில் ஊற வச்ச வெந்தயம் வந்து முளைக்கட்டை வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த முளைக்கட்டிய வெந்தயம் வந்து எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கரையும் நார்ச்சத்துக்கள், கரையாத நார்ச்சத்துக்கள் உங்கள் சுகரோட அளவை நல்ல கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வரும். 6வதாக மூலிகைகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது ஆவாரம்பூ, சிறுகுறிஞ்சான், நாவல் கொட்டை இதெல்லாம் நம்ம வந்து பவுடர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுடைய சுகரை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். 7வதாக வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய சில பொருட்களை அடிக்கடி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் நல்லா கண்ட்ரோலில் வரும். அதில் முக்கியமானது மஞ்சள். ஸோ மஞ்சள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும். இஞ்சி நம்ம அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். லவங்கப்பட்டை டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக சுகரை வந்து கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வரும். பாகற்காய் அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம், நூல்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிழங்கு வகைகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிடுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கிச்சனில் கரெக்டான ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலும் சுகர் நல்லாவே வந்து குறையும். 8வதாக உங்கள் குடலை சுத்தம் பண்ணுறது அவசியம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டு கரெக்டாக தான் டாக்டர் எடுத்துக்கிறேன், எக்ஸசைஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, ஆனாலும் சுகர் கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ண பிறகு அவங்களுடைய சுகர் நல்லா சேஞ்ச் ஆகிறத வந்து பார்க்கலாம். நல்ல கண்ட்ரோலுக்கு வந்து அவங்க ஆக்டிவான ஒரு பர்சனாக மாறுவாங்க. ஏன்னா சில வகையான குடல் பாக்டீரியாக்கள் வந்து எக்ஸசிவாக சுகரை வந்து உடம்புல சேர்த்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணிவிட்டு அப்போது நீங்கள் நல்ல பாக்டீரியா வைரஸஸ் இருக்கக்கூடிய மோர் வந்து உள்ளே கொடுப்போம். அதாவது லாக்டோபேசிலஸ் வந்து உள்ளே கொடுப்போம். ஸோ அது வந்து பேலன்ஸ்டாக ஆக ஆரம்பிக்குது அப்படின்னாலே உங்களுடைய சுகர் நல்ல கண்ட்ரோலில் வந்து வரும். ஸோ குடலையும் சுத்தம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 9வதாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நிறைய நான் யங்ஸ்டர்ஸை நான் பார்க்குறேன், ஒரு 25 இயர்ஸ்லேயே வந்து டைப் 2 வகையான டயபெட்டிஸில் வந்து இருக்காங்க. என்னென்னா ஒரே நேரத்தில் 2 பிஸ்னஸ் பண்ணுறேன் டாக்டர், ஸோ 2ஐயும் நான் வந்து மேனேஜ் பண்ணணும், இல்லை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக நான் படிச்சுட்ருக்கேன், டெய்லி உட்கார்ந்தபடியே படிச்சுட்ருக்கேன், ஆனாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி அதிகப்படியான மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கார்டிசால் இன்சுலினோட உணர்திறனை வந்து குறைச்சிரும். ஸோ நம்ம ரொம்ப பதட்டமாக இருக்கிறதுனால நமக்கு தொடர்ந்து சர்க்கரை தேவை அப்படின்னு நினச்சிட்டு தசைகள் இருந்தெல்லாம் சர்க்கரையை வந்து கொண்டு வந்துடும். ஸோ மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன பண்ணினா ஸ்ட்ரெஸ்ஸு குறையுமோ, சில பேருக்கெல்லாம் நல்லா ஒரு வாக் போனால் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், இல்லை ஒரு சினிமா பார்த்தா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், இல்லை நமக்கு பிடிச்ச நபர்களோட பேசினா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய சுகர் வந்து குறையும். 10வதாக டயாகேர் சிரப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் உங்களுடைய சுகரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டயாகேர் சிரப் வந்து காலை இரவு 2 வேளையும்
அதையும் வந்து 15 ml ஒரு 45 ml தண்ணீரோடு சேர்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் நல்லாவே கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி சுகரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான 10 வழிமுறைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சுகரையும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 5 வருஷமாக சுகர் இருக்குது டாக்டர் அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துகிட்டு இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு எதை ஃபாலோ பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறமா என்னென்ன பயிற்சி முறைகள் உணவு முறை மாற்றங்களை ஃபாலோ பண்ணுங்கிறத ஒரு ஆலோசனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர்லேருந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமலே மீண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி சுகரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 1ஆம் வாரம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவண்ணாமலையிலும், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care. His wellness for her happiness.